தமிழ்நாட்டில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. அரசியல் கட்சிகள் மத்தியில் இதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் கலந்தே காணப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும் தாக்கம் செலுத்தும் என கருதப்படும் நடவடிக்கை இது. தேர்தலை நடத்துவது மட்டுமல்ல, தேர்தலுக்கு முன்னேற்பாடாக வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதும் தேர்தல் ஆணையத்தின் மிக முக்கிய பணியே. இந்தியாவில் ஆண்டுதோறும் சிறப்பு சுருக்க திருத்தம், அதாவது ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்படுகிறது. வாக்காளர் பட்டியலை சரிபார்த்தல் என்பது வழக்கமான பணிகளில் ஒன்று. காங்கிரஸ் ஆண்ட 50 ஆண்டுகளில் பலமுறை வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கப்பட்டுள்ளது. இறந்தவர்கள், மாற்று ஊர்களுக்கு இடம்பெயர்ந்தவர்கள், திருமணமாகி கணவர் ஊருக்கு சென்றவர்கள், கிராம பஞ்சாயத்தில் இருந்து நகராட்சி டவுனில் வீடு கட்டிக் கொண்டு வந்தவர்கள் என எத்தனையோ மாற்றங்கள் தினம்தோறும் நடந்து கொண்டுள்ளது. அதை 5 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் தேர்தலில் சரிபார்க்காவிட்டாலும் 10 வருடங்களுக்கு ஒரு முறையாவது சரிபார்த்து அன்றைய நிலவரத்தை அப்டேட் செய்வது அரசின் வேலை. அதை ஏன் அரசியல் கட்சிகள் எதிர்க்கின்றன? மக்களுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் இடையிலான பணியில் கட்சிகள் தலையிடுவதே தவறு. அப்படி செய்கிறார்கள் என்றால் அப்படி எதிர்ப்பவர்களே ஜனநாயகத்திற்கு எதிரானவர்கள். SIR-க்கு பிறகு நடந்த பீகார் தேர்தலில் எந்த தொகுதியிலும் பூத்திலும் தங்கள் வாக்கு விடுபட்டு விட்டதாக புகார் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் நெல்லையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட SIR பணியின் மூலம் 5330 பேருக்கு இரட்டை வாக்காளர் பதிவு இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல்லையில் 68,745 வாக்காளர்கள் உயிரிழந்துள்ளனர் என்பது கண்டறியப்பட்டிருப்பதாகவும், நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் இரட்டை பதிவு, இறப்பு போன்றவைகளில் அடங்கும் வாக்காளர்கள் 8.60% என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இரட்டை வாக்காளர் பதிவுகள், இறந்தவர்கள் ஆகியோரின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நிச்சயம் ஒரு மாவட்டத்தில் இறந்தவர்கள் இத்தனை பேர் என்றால் தமிழகம் முழுவதும் எவ்வளவு பேர் இருப்பார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கும் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ், திமுக மற்றும் சில சமூகத்தினர் எதிர்க்கிறார்கள். ஏன் இவர்கள் எதிர்க்க வேண்டும்? இதிலிருந்தே ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக மிக அதிக அளவில் போலி வாக்காளர்களை கொண்டுதான் இவர்கள் இத்தனை நாள் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ என்ற சந்தேகம் மக்களிடையே வலுத்திருக்கிறது. இப்போது இந்த பட்டியல் சரியாகாவிட்டால் பின்னர் இவர்களால் 3 மணிக்கு மேல் திடீரென குவியும் வாக்கு எண்ணிக்கையை செயல்படுத்த முடியாது. அது மட்டுமா, நேபாளம் வழியாக பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர், நேபாளம் போன்ற நாடுகளிலிருந்து சர்வசாதாரணமாக இந்தியாவுக்குள் நுழைந்து இங்கே நாம் பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு வாங்கும் அனைத்து ஆவணங்களும் இவர்கள் லஞ்சம் கொடுத்து மிக எளிதில் வாங்கிவிடுகின்றனர். அவர்கள் ஒன்றிணைந்து ஒரு கட்சிக்கு வாக்களித்து வெற்றி பெறவும் வைக்கிறார்கள். ஆனால் இந்த முறை அது முடியாது. வாக்காளர் சீர்திருத்த பணி தொடங்கியதுமே பல வெளிநாட்டினர் அவர்களின் சொந்த நாட்டை நோக்கி ஓட ஆரம்பித்திருக்கிறார்கள்.